நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய வசனத்தினாலே உயிர்ப்பிக்கிறவர். நமது வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீத புத்தகத்தின் 19ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து என் தேவன் ஆண்டவரே சரீரத்திலே சுகம் தருகிறவர் மாத்திரமல்ல, என் தேவன் ஆத்துமாவிலும் சுகம் தருகிறவர் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கும்படி அப்பா வெளிப்படுத்தி கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கற்பனையை குறித்தும் மனசாட்சியை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்த என் கர்த்தர் தொடர்ந்து இந்த நாட்களிலே அறிவை குறித்தும், கர்த்தாவே காரணம் என்ற அறிவை குறித்தும், ஞாபகத்தை குறித்தும், ஆண்டவரே கடைசியாக முடிவு, கர்த்தாவே விருப்பம், இவற்றை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகள் உங்கள் நாமத்தினால நீங்கட்டும். இயேசுவே, தூக்க மயக்கங்கள், பொல்லாத கர்த்தாவே அசுத்த ஆவியினுடைய போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள், உடல் சோர்வின் அன்று அசதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவர் நல்ல உற்சாகத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்த்தோம் சங்கீதம் 19:7 நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது எது? வேதம், கர்த்தருடைய வேதம். இப்போ நாம் இன்றைக்கு காரணம், அறிவு பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இதுவும் ஆத்துமாவில் உள்ளதான ஒரு குணம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு எனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறீங்க? அறிவு கொஞ்சமாவது இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. அறிவு காரணம், அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு தான் நமக்கு என்ன தேவை என்றால் அறிவு தேவை. உலக பிரகாரமான கல்வி, உலக பிரகாரமான அறிவை நமக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லிக் கொடுக்கிறது. என்னது? உலக பிரகாரமான கல்வி நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? உலக அறிவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் வேதாகம கல்வி, வேதத்தை நாம் படிக்கும் பொழுது தேவனை பற்றிய அறிவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எதை பற்றி? தேவனை பற்றி. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான கல்வியை ஒரு மனிதன் கற்றிருப்பான் என்றால் அவன் உலக பிரகாரமாய் பிரசித்தி பெற்ற, கீர்த்தி பெற்ற, அவர்கள் ஸ்பெஷலானவங்களா மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஞானிகளா, சயின்டிஸ்டா என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு விண்கலத்தை நாம் விண்ணுக்கு அனுப்புவதற்கு என்ன தேவை? உலக பிரகாரமான அறிவு நமக்கு தேவை. ஆனால் பரலோக ராஜ்யத்தை போய் பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆத்துமாவுக்கு என்ன தேவை? அறிவு தேவை. என்ன தேவை? அறிவு தேவை. தேவனை கற்றுக்கொள்ளணும்னா நாம் இந்த வேதத்தை என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். தேவனை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் வேதத்தை என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். சரி, இந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் சுகத்துக்கும் என்னையா சம்பந்தம்? நீங்க சுகத்தை பத்தி தானே பேசணும்னு பிரசங்க எடுத்தீங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன வேத அறிவுக்கு பழைய மாதிரி வேதம் படி, பைபிள் படி அப்படின்னு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குற மாதிரி தெரியுது. இந்த வேதத்தை கற்கும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஆத்மாவுக்கு அறிவு கிடைக்கிறது. இந்த அறிவு ஒருவனுக்கு இருக்குமே என்றால் அவனை பலவீனமும் சுகவீனமும் தாக்க முடியாது. நல்லா சொல்லுங்க, பலவீனமும் சுகவீனமும் தாக்க முடியாது. இந்த வேதத்தை கல்லாததினால்தான், நாம் கற்றுக்கொள்ளாததினால்தான் பிசாசு நம்ம மேல பலவீனத்தையும் வியாதியையும் நம்ம மேல என்ன பண்றான்? சுமத்தி விடுகிறான். நம்ம அது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மாவுக்குள்ள இருக்கிற இந்த வியாதி சுகமாகணும்னா நமக்கு என்ன தேவை? வேத அறிவு தேவை. ஆனா ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றார், ஆத்மாவுல நமக்கு ஒரு அறிவு வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 19:2
சாலமோன் ஞானி சொல்றாரு, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. சத்தமா சொல்லுங்க, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை தீர மாட்டேங்குது? நம்ம ஆத்மாவுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. நம்மளே தப்பா பண்றோம். எல்லாத்தையும் நம்மளே என்ன பண்றோம்? தப்பா பண்றோம். இப்ப தப்பா பண்ணிக்கிட்டு ஆண்டவரை என்ன சொல்றோம்? குறை சொல்றோம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, எனக்கு ஆண்டவர் இதை தரல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றோம்? குறை சொல்றோம். ஆண்டவரை குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம், ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம தான் நம்மளை என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். நாம தான் நம்மளை என்ன பண்ணணும்? திருத்திக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு செய்தி. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் திருப்பி வைத்து கொண்டு படிப்போம். அங்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 to 9 வரையிலும் நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 9 வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளையை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. வேதத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கடைசி வசனம் சொல்லுகிறது என்றால், நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் நாம் என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேதாகமத்தை போல நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஞானமுள்ள புத்தகம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை படிச்சீங்கன்னா வேதம் உங்களுக்கு அவ்வளவு ஞானத்தை என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவன் எப்படி படைச்சார், அதை எதெல்லாம் நல்லதுன்னு கண்டார், யாரை விசேஷித்தவனா படைச்சார், யாரை ஆண்டு கொள்ளும்படி படைச்சார், யாரை ஆளுகைக்கு கீழாக படைச்சார், யாரை ஆளுகைக்கு மேலாக படைச்சார், எப்படியெல்லாம் நாம் இருந்தா ஆசீர்வதிக்க படுவோம். ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு மந்திரி எப்படி இருக்கணும், ஒரு பிரபு எப்படி இருக்கணும், ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு எஜமான் எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், ஒரு வக்கீல் எப்படி இருக்கணும், ஒரு கட்டட தொழிலாளி எப்படி இருக்கணும், ஒரு தையல் தொழிலாளி எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் நான் சொன்னதை விட இன்னும் சொல்லாத அநேக ரகசியங்கள் எங்க இருக்குது? வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல சித்திர வேலைக்கு உரிய அறிவு இங்க இருக்கிறது. பித்தளை வேலை செய்யறவன் எப்படி செய்யணும், இரும்பு வேலை செய்யறவன் எப்படி செய்யணும், தையல் வேலை செய்யறவன் எப்படி செய்யணும், எல்லாம் இருக்கு. ஒரு விவசாயத்தை எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்ப பண்ணக்கூடாது, எப்படி அறுவடை பண்ணணும், அதை எப்படி அடிக்கணும், அதை எப்படி களஞ்சியத்துல சேர்க்கணும், எல்லாம் எங்க இருக்குது? வேதத்துல எப்படி இருக்கு. ஒரு ராஜா எப்படி ஆளணும், ஒரு ராஜா எப்படி ஆண்டா தேசம் நிலை நிற்கும், மக்கள் அவனை நம்பி இருப்பாங்க, எப்போ தேசம் சிதறண்டு போகும், எப்போ தேசம் ஒன்று சேரும், எப்போ ராஜா வெற்றி பெறுவான், போருக்கு எப்படி போகணும், யார் முன்னாடி போகணும், யார் பின்னாடி வரணும், யாரெல்லாம் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும், எல்லாம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அறிந்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்வானே ஆனால் அவனை போல ஒரு ஞானி அறிவாளி இந்த உலகத்தில் எவனும் கிடையாதுங்க, யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஏன் தப்பா பண்றோம்னா, இந்த வேதத்தை கற்க வேண்டிய பிரகாரம் என்ன பண்ணல? கற்கல. இந்த பூமிக்கு அடியில் என்ன இருக்குது, பூமிக்கு மேல என்ன இருக்குது, இந்த பூமிக்கு என்ன முடிவு, வானத்துக்கு என்ன முடிவு, எதிர்காலத்துக்கு என்ன முடிவு, இனி எத்தனை காலம் இந்த பூமி உயிரோடு இருக்க போகுது, இந்த அழியாம நிக்க போகுது, எப்ப இதுக்கு அழிவு வரும், இதுக்கு அழிவுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பூமியில என்னெல்லாம் சம்பவிக்கும், ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க, அழிவின் நாட்கள்ல ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க, எல்லாம் எங்க இருக்குது? வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
நமக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற நிகழ்ச்சியே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? மனைவி எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, புருஷன் எப்படி இருக்கிறாரு, எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம அப்படி இருக்க கூடாது. வேதம் நமக்கு எல்லாவற்றையும் அழகா என்ன பண்ணுகிறது? போதிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இங்க சாலமோன் ஞானி சொல்றாரு, நீ வேதத்தை கற்றுக்கொண்டீனா நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. இந்த வேதத்தை கற்க கற்க நம்மளை வேதம் என்னவாக்கும்னா அறிவுள்ளவனாக்கும். அப்படி எங்கங்க வேதத்துல இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 119 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சங்கீதம் 119:98 பாருங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறேன், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. 99 உம்முடைய சாட்சிகள் என் நியாயமாய் இருக்கிறபடி என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். 100 உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருந்தபடியினால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த 3 வசனத்திலும் பாருங்க, சத்துருக்களை காட்டிலும் ஞானம் உள்ளவன். யார் ஜெயிக்க முடியும்? சத்துருக்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனா இருந்தா யார் ஜெயிக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கு எதிரியை காட்டிலும் எதிரி எப்படின்னு ஒரு ராஜா அறிஞ்சிருந்தா எதிரியை என்ன பண்ணிடலாம்? யுத்தத்துல ஜெயிச்சிடலாம். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. நம்ம எதிரி எப்படி செயல்படுறான், அவன் எந்த வழியில உள்ள வந்திருக்கிறான்னு ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம எதிரி என்ன பண்ணிடலாம்? சீக்கிரம் வீழ்த்திடலாம். நம்ம வீழ்ந்து போய் கிடக்கிறோமே, நம்மளையே 2 பேர் தூக்கி புல்டோசர் விட்டு தூக்கி நிறுத்த வேண்டிய நிலையில நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்ம போய் சத்துருவோட ஞானமா இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். 99 பாருங்க, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் என்னை எப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? அறிவுள்ளவனா இருக்கிறேன். 100ஆம் வசனம், முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பாருங்க, இந்த வேதத்தை ஒருவன் கற்பான் என்றால் சத்துருக்களை காட்டிலும் அவன் ஞானமுள்ளவன், போதிக்கிறவனை காட்டிலும் அறிவுள்ளவன், முதியோரை காட்டிலும் ஞானமுள்ளவன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம யாராவது அப்படி இருக்கிறோமா? இந்த வேதத்தை நீங்கள் அப்படி படிக்க படிக்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிச்சு நம்மளை அதிகமாய் நம்மளை என்ன பண்ணுவாரு? பெருக பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் வேத அறிவு இல்லாமல் போனால் பிசாசு நம்மளை பாவம் என்ற வியாதியில தள்ளிடுவான். என்ன வியாதி? பாவம் என்ற வியாதியில் தள்ளி விடுவான். எங்க அறிவில்லாம போனா? ஆத்துமாவில் அறிவு இல்லாமல் போனால் பாவம் என்ற வியாதியில நம்ம தள்ளிடுவோம். நீங்க வேதாகமத்தை தேடி தேடி வாசிச்சீங்கன்னா, நீங்க என்னென்ன கீழ்ப்படியாமை யாருக்குள்ள எங்க கிரியை செஞ்சதோ அந்தந்த கீழ்ப்படியாமைக்கு ஏற்ற வியாதி அங்க இருக்கும். அது ஆண்டவர் முன்னமே அவனுக்கு எச்சரிச்சார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, மூல வியாதி ஏன் அனுமதிச்சார்னா, விக்கிரக ஆராதனை தான் அதுக்கு காரணம். வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் ஒரு வியாதி அனுமதிச்சார்னா, அவன் வேசித்தனம் பண்ணியிருந்தா அந்த வியாதி என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். அல்லேலூயா. இப்படி வியாதி நம்முடைய வாழ்க்கையில வியாதி என்ற ஒன்று உள்ள பிசாசு வைக்கும் பொழுது உங்களுக்கு வியாதி மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு ஏன் அந்த வியாதி வந்தது என்பது தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம டாக்டர் போய் வியாதியை சொன்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு? மருந்து மாத்திரை எழுதி தருவார். ஆனா நம்முடைய பரம வைத்தியர் வியாதி உள்ள வந்ததுக்கான நோக்கத்தை அறிஞ்சு அந்த காரணத்தை அறிஞ்சு அதை முதல்ல அவன்கிட்ட இருந்து வெளியே தூக்கி போடுவார். அப்போ அவன் என்ன பண்ண மாட்டானா, ஆத்துமாவில பாவம் செய்ய மாட்டான். உடனே ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவாரு? சுகமாக்குறார். அப்போ அந்த திமிர்வாத காரனை உள்ள கொண்டு வந்தோடனே ஜீசஸ் சொல்றாரு, இயேசு சொல்றாரு,
திமிர்வாதக்காரனை பார்த்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு அவனுக்கே கை கால் வரல, ஒரு தடவி உன் வியாதி சுகமாகட்டும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். இது இந்த வியாதி திமிர்வாதக்காரனுக்கு எங்க இருந்துச்சு அப்படின்னா, எங்க இருந்துச்சு, ஆத்துமாவில் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு, ஆத்துமாவில் இருந்துச்சு. அதனாலதான் ஆத்துமா சுகமடையும்படி ஜீசஸ் என்ன சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அந்த மனிதனை என்னென்ன விதத்திலே பலவீனப்படுத்தும் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் வியாதி வந்த மூல காரணத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், அறிந்து திமிர்வாதக்காரனை பார்த்து அப்படி சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்து 38 வருட வியாதிக்காரனை இயேசு சுகமாக்கி எங்க அனுப்பிட்டாரு, வீட்டுக்கு அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கு அப்புறம் அவனை தேவாலயத்துல கண்டு என்ன சொன்னான்னா, உனக்கு இனி எதுவும் கேடானது ஒன்று நேரிடாம இருக்குன்னா இனிமே நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதன்னு எச்சரிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திமிர்வாதக்காரனுக்கு வியாதி எங்க இருந்தது அப்படின்னா, வெளிப்புறகமான சரீரத்துக்குள்ள வருவதற்கு காரணம் அவன் உள்ளான ஆத்துமாவில் எப்படி இருந்தான், பாவம் செய்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வியாதி எங்க இருக்குது அப்படின்னா, ஆத்துமாவில் இருக்கிறது. அதிகமான வியாதிக்கு என்ன காரணம்னா, நாம் தேவனை அறியாததுதான் காரணம். தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் அறியாததுதான் காரணம். உங்களுக்கு அதை தான் இப்ப விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஜீசஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய 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 உங்களுக்குள் வியாதி என்பது என்ன பண்ணாது, தங்கி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் தேவனை, இப்போ ஒரு மனிதனுக்கு வெளிப்புறகமான ஒரு சுகம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு நாங்கள் போதிக்கிறது சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நிறைய அற்புதங்களை நாம் வெளிப்புறமா நடத்திடலாம். ஆனா உள்ளான ஆத்துமாவில கர்த்தருடைய அறிவு வரலைன்னா அந்த ஆத்துமா எப்ப வேணாலும் அந்த பலவீனத்துக்கு நேராய் தாக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு சரீரத்துல பலவீனம் தாக்கப்படாம மீண்டும் அவங்களுக்குள்ள வராம இருக்கணும்னா அந்த ஆத்துமா கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள என்ன பண்ணிடணும், வந்து விட வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பிசாசு துரத்தணும்னு சொன்னாரு. இப்ப பிசாசை துரத்திட்டு 7 ஆவி உள்ள என்ன பண்ண, ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பிசாசு என்ன பண்ணப்பட்டாச்சு, துரத்தியாச்சு. ஒரு ஆவியை துரத்தியாச்சு. துரத்தப்பட்ட அந்த ஆவி திரும்பவும் எங்க வருமா, எங்க வருமா, அந்த எந்த மனுஷனிடத்துல இருந்து போச்சோ அந்த மனுஷனுக்குள்ள மறுபடியும் என்ன பண்ணும், வந்து பார்க்கும். என்னத்துக்கு பார்க்கும்னா, இவன் ஆத்துமாவில இயேசுவை குறித்து அறிந்து அவரோடு இணக்கமா இருக்கிறானா அப்படிங்கிறத என்ன பண்ணும், பிசாசு வந்து பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அவன் வாயினாலே தன் ஆத்துமாவிலே நிரப்பி இருக்கிற வேத வசனத்தை அவன் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவனாய், இயேசுவை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவனாய் இருப்பான் என்றா அந்த பிசாசு பார்த்துட்டு என்ன பண்ணிரும், ஓடிரும். அல்லேலூயா. அவனுக்குள்ள இயேசு இல்லாமல் போனான், அவனுக்குள்ள அவன் ஆத்துமாவுக்குள்ள இயேசுவை குறித்த வாயின் அறிக்கையை அவன் செய்யாமல் போனா பிசாசு சொல்லும், ஏய் அவன் இயேசு இல்லாம சும்மாதான் இருக்கிறான், வா அப்படின்னு போய் தன்னோடு கூட 7 பொல்லாதாவியை கூட்டி கொண்டு வந்து எட்டா என்ன பண்ணிடும், பூந்துக்கும். அதனாலதான் அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாகும்னு ஜீசஸ் நமக்கு சொல்லித்தரார். அல்லேலூயா. இயேசு சொல்லி தருகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஒரு ஆத்துமாவுக்கு வெளிப்புறமான சுகம் கிடைச்சிட்டா கூட மேலும் மேலும் அவங்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஏன் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம்னா, ஆத்துமாவுக்குள்ள கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா மீண்டும் அவனுக்குள்ள அந்த வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாத்தான் தாக்கிடுவான், மறுபடியும் வியாதியை கொடுத்து என்ன பண்ணிடுவான், தாக்கிடுவான். ஹல்லேலூயா.
இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஆத்துமாவுக்குள்ள என்ன தேவை? தேவனை அறிகிற அறிவு தேவை. சத்தமா சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவு தேவை. அதுக்கு தான் இனி நம்ம இப்ப சுகமா இருக்கிறப்பா. எப்பொழுதுமே நம்ம சுகமா இருக்கணும்னா எப்பொழுதுமே வேதத்தை என்ன பண்ணணும்? அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, வேதத்தை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க அறியாத ஒரு பகுதி இருந்ததுன்னா அந்த பகுதியில பிசாசு என்ன பண்ணுவான்? தாக்குவான். அதனாலதான் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பங்க முடிக்கலாம் அப்படின்னா சாகர வரலும் என்ன படிச்சுட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிறைவாய் பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை நாம் வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். வந்துருச்சா? ஆரோக்கியம் வந்துருச்சா? ஆரோக்கியம் வந்துருச்சுன்னு சொல்றவங்கலாம் அல்லேலூயா. என் மகனே, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். அவர்கள் உடலுக்கெல்லாம். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆரோக்கியம் எப்பொழுது நம்ம உள்ளத்துல, நம்ம இல்லத்துல, நம்ம சரீரத்துல, நம்ம ஆத்துமாவில இருக்கும். அதுதான் நம்ம வேதத்தை படிங்க 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 படிங்க. இலவச ட்ரீட்மெண்ட் தரார் ஜீசஸ். வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இலவச ட்ரீட்மெண்ட் நடக்குது. நிறைய பேர் இல்லைங்க அப்படியெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் காசு கொடுத்து போய், அதுவும் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போய் 1 லட்ச ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் தாங்க அது நல்லா இருக்கும். அது கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போனால் சரியாக கண்டுக்க மாட்டாங்கங்க. நாம் போய் என்ன பண்ணலாம்? ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கிட்டு வரலான்னு நிறைய பேர் நம்ம யாரை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம்? ப்ரைவேட் டாக்டர்கிட்ட, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துடலாங்க, அந்த டாக்டரை பார்த்துடலாங்க, இந்த டாக்டரை பார்த்துடலாங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். ஜீசஸ் சொல்றார், தேவன் சொல்றாரு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் வேதத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு முறை ஒரு தெருவில் சண்டை போட்டுருந்தார். அப்படி சண்டை போட்டு இருக்கிற பார்த்தோன்னே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்தில் வந்துச்சு. நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டேன். அந்த வசனம் என்ன அப்படின்னா, தனக்காடாத வழக்கிலே தலையிட்டு கொள்ளுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருப்பான் அப்படின்னு அந்த வசனம் ஞாபகம் வச்சு நான் போயிட்டேன். ஆனால் அந்த சண்டை போட்ட அந்த நபருடைய கொஞ்ச நாள் அவரை பார்க்குற, அவர் கையில் ஒரு கட்டு போட்டிருந்தார். நான் கேட்டேன், நீங்கள் எதனால் இந்த கட்டு போட்டீங்க? நீங்கள் வேற அவனை அடிக்க போய் அவனுக்கு ஒன்றும் ஆகலைங்க, எனக்கு விரல் சுளுக்கிருச்சுங்க, அது மடங்கும் போது குத்தும் போது என் விரல் என்ன பண்ணிடுச்சுங்க, எலும்பு நொறுங்கிடுச்சுங்க. இப்போ நான் இந்த விரலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கட்டு போட்டு தெரியுது. தேவையா உனக்கு? நீ தெருவில் வந்தவன் தெருவோடு போயிருந்தீன்னா இன்னைக்கு கைக்கு என்ன வேண்டியதில்லை, கட்டு வேண்டியது இல்லையா? நம்மால் என்ன பண்ணுறது? நான் யார் தெரியுமா? நான் குத்துனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அடித்தா எப்படி இருக்குமா தெரியுமான்னு தெரியும் இரு, உனக்கு நான் கொஞ்ச நேரத்தில் சொல்லித்தரேன். அவனே பைத்தியக்காரன். இவர் சண்டைக்கு போனவர் பைத்தியக்காரன்ட்ட போய் சண்டை போடக்கூடாங்க. அவங்க நரம்பெல்லாம் எப்படி இருக்கும்? வரப்பாக இருக்கும், ஸ்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் பைத்தியக்காரன் அவங்க தப்பே பண்ணால் கூட அவங்கள போய் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நரம்பெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே முரட்டுத்தனமாக இருக்கும். அவனை போய் சரி பண்ணேன்னு இவர் விரலுக்கு கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அதான் வசனம் சொல்லுது, தனக்காடாத வழக்கில் தலையிட்டு கொள்ளுகிறவன் நாய் காதை பிடிச்சி இழுத்தா என்னங்க பண்ணும்? என்ன பண்ணும்? கடிக்கும். அது நீ காதுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிற விரலை தான் பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கடிக்கும். நாய் கடி வாங்கிக்கிட்டு வரணும். இதெல்லாம் எதனால அப்படின்னா, இது மாதிரி வசனமெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்றது இல்லை, தெரியறது இல்லை. அதனால கடி வாங்கிக்கிட்டு, அதனால நிறைய பேர் கடி வாங்கிக்கிட்டு, அடி வாங்கிக்கிட்டு, திட்டு வாங்கிக்கிட்டு
பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு வியாதியை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு தான் ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னா அறிவு தேவை. ஆத்மாவுக்கு அறிவை தர வேண்டியதை நம்ம தராம போனா மாட்டக்கூடாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டிக்குவோம். அதனால்தான் இங்க நீதிமொழிகள் அப்படி சொல்றாரு. நீதிமொழிகள் பாருங்க, நீதிமொழிகள் 3, 7, 8 2 வசனத்தை வாசிக்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். அல்லேலூயா. ரொம்ப ஞானமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம போய் எங்கேயும் மாட்டிக்கூட. ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது நாபி அப்படின்னா உங்க ஹார்ட்டுக்கு அது ரொம்ப நல்லது. என்னது, எதுக்கு நல்லது? ஹார்ட்டுக்கு. கை வச்சு சொல்லுங்க, இருதயமே ஹார்ட்டை ரொம்ப ஞானின்னு நினைச்சு எங்கேயும் குதிச்சிடாத. தீமையை விட்டு விலகிக்கோ, அது உன் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர் ஏறாது, ப்ரெஷர் இறங்காது. நம்ம என்ன பண்றோம், இது மாதிரிலாம் ஒரு அறிவு இல்லாமல் ப்ரெஷரை ஏற்றியும் ப்ரெஷரை இறக்கியும் என்ன பண்ணோம் செஞ்சிடறோம். நம்மளே நிறைய நேரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சா ப்ரெஷர் ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. ஆனால் விட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆத்துமாவில் இந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை கற்று வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும், வேதத்தை கற்று வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கற்க கற்க தான் அது உங்களுக்கு என்ன ஆகும், இருதயத்தில் பதியும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, வேதத்தை படிக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதான் நிறைய பேருடைய பிரச்சனை. ஹல்லேலூயா. என்னமோ எல்லாத்தையும் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே 1வது வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரலும் ஒப்பிங்க அப்படின்னு உங்களை சொன்ன மாதிரியும், அதை ஒப்பிக்க முடியாத நீங்கள் தடுமாறுற மாதிரியும் என்ன சொல்கிறேன்னா, நான் படித்தேங்க ஒன்றுமே புரியலைங்க. சரிங்க, ரைட்டு. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பால் புட்டியில் ஊற்றுறீங்க, அந்த பால் குடித்த அந்த குழந்தைக்கு செரிக்குமா செரிக்காதான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, கொடுத்தோம்ல. அப்போ அந்த குழந்தை குடிச்சிட்டு அது என்ன பண்ணும், செரிக்கும். பாலை அது குடிக்க குடிக்கத்தான் அது என்ன ஆகும், பலன் அடையும். அது போல இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 தான் உள்ளான உங்களுடைய ஆத்மாவில் அது மெமரி ஆகும், அது பலனை கொண்டு வரும். நம்ம ஒரு முறை வாசிச்சுட்டு அடுத்து என்ன சொல்றோம், நான் வாசிச்சேங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறது. எதை, பைபிள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறது. இது என்னன்னா பட்டினி கிடந்து ஆத்மாவை சாகடிக்கிறோன்னு அர்த்தம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பட்டினி போட்டு என் ஆத்மாவை சாகடிக்க மாட்டேன். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, பட்டினி போட்டு என் ஆத்மாவை சாகடிக்க மாட்டேன். செரிக்குமா செரிக்காதான் தெரியாத பொழுதே குழந்தைக்கு பாலை கொடுத்துமே. இந்த வசனம் உள்ள போய் நமக்கு வேலை செய்யுங்கிற ஏன் அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. வசனம் படிக்கும்போது மட்டும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு வசனத்தை ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணக்கூடாது. மேலும் மேலும் என்ன பண்ணணும், வசனத்தை புரியுதோ புரியலையோ நீங்கள் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆத்மாவில் தேவன் நமக்கு கொடுக்கிற அறிவு. இந்த அறிவு தான் அடுத்த நிலையான ஆத்மாவில் இருக்கிற ஞாபகத்தை என்ன பண்ணுதுன்னா அதிகப்படுத்தும். ஹல்லேலூயா. நாம் கற்று அறிந்து கொண்டவற்றை தான் ஆத்மா ஞாபகத்தில் வைக்கும். அடுத்த ஆத்மாவில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு குணம் என்ன அப்படின்னா ஞாபகம். என்னது? அப்ப ஆத்மாவில் அறிவு பெருகிச்சுன்னா அந்த ஆத்மா எப்படி இருக்கும், எப்பொழுதும் சுகமா இருக்கும். எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அந்த சுகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த ஆத்மாவுக்குள்ள போன வசனம் தான் அதற்கு காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஞாபகம். நீங்கள் எதை அதிகமாய் கற்றீர்களோ, நீங்கள் எதை அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கவனம் செலுத்தினீர்களோ அதுதான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க என்னத்தை கற்றுக்கொண்டீங்களோ அதுதான் உங்க ஞாபகத்துல இருக்கும். 3 மணி நேரம் சினிமா பார்த்தீங்கன்னா சினிமா தான் என்ன பண்ணும், ஓடும். இது என்ன புதுசா?
அரை மணி நேரம் சீரியல் பார்த்தீங்கன்னா சீரியல் தான் என்ன பண்ணும், கண்ணை மூடுனா ஓடும். 1 மணி நேரம் பப்ஜி பார்த்தீங்கன்னா பப்ஜி தான் என்ன பண்ணும், ஓடும். 1 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுனா யார் தான் ஓடுவார், ஃபயர்மேன் தான் ஓடுவார். நெருப்பு பற்றிக்கிட்டு நெருப்பு பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருப்பார். நீங்கள் எதை அதிகம் பார்த்தீர்களோ, நீங்கள் எதை அதிகமாய் மனதுக்குள்ள கொண்டு போனீங்களோ அதுதான் உங்க ஞாபகத்துல இருக்கும். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெற்றோர் கொடுக்குற செல் தான். இந்த செல்லை வச்சுட்டு நம்மால் என்ன பண்ணும், நம்ம கண்ணு இருக்கும்போது என்ன பார்க்கும், கேம் விளையாடும். கண்ணு மறைஞ்சோன்னே ஷார்ட்ஸ் பார்க்கும். ஷார்ட்ஸில் கண்டதெல்லாம் பார்த்துட்டு கப்புன்னு மூடி வச்சிரும். ஆனால் நம்ம அதுக்கப்புறம் இவன் ஏன்டா படிக்க மாட்டேங்கிறான், இவன் ஏன்டா படிக்க மாட்டேங்கிறானா, என்ன ஆச்சு, ஸ்டோரேஜ் என்ன பண்ணிருச்சு, ஞாபகத்தில் எது போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, கெட்ட காரியங்கள் உள்ள போய் என்ன ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஊசி மருந்து ஏற்றினாலும் சரி, படின்னு சொன்னாலும் சரி, அந்த புள்ள படிக்கவே படிக்காது. ஏன்னா அந்த ஞாபகத்தில் எது போய் ஏறிடுச்சு, கெட்ட விஷயங்கள் போய் ஞாபகத்தில் பதிவாயிருச்சு. அதனால தான் எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி போகும்போது சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளாம் எழுதப்படாத வெள்ளைத்தாள் போல, எழுதப்படாத வெள்ளைத்தாள் போல நம்ம இருதயம் அப்படி எழுதப்படாத வெள்ளைத்தாளாக இருக்கணும். அப்படின்னா தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கெட்ட காரியங்களை நீங்கள் உள்ள ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அடுத்து நல்ல காரியங்களை உள்ள கொண்டு வரணும். அது எதுக்கும் உள்ள இருக்கிற கெட்ட காரியம் நல்ல காரியத்தை என்ன பண்ணும், எதிர்க்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய ஞாபகத்துல இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் நல்லதா கெட்டதா என்பதில் நமக்கு என்ன இருக்கணும்னா கவனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது இல்லைன்னா ஞாபகம் என்பது உங்களுக்கு நல்லா கவனிங்க. இந்த ஞாபகம் மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஞாபகம் என்பது உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவர் ரொம்ப ரொம்ப என்ன பண்றாரு, மறதியா வேலை செய்யறாருங்க. ஒரு ஆஃபீஸ் ஒர்க் செய்யறவங்களுக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க எல்லாத்தையும் தப்பா பண்றீங்க, உங்க மெமரி லாஸ் ஆயிடுச்சு. உங்களை எங்க அனுப்பிடுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஞாபகம் என்பதை தேவன் நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். எதுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா, நல்லதை நீங்கள் உங்கள் மனதில் என்ன பண்ணுங்க, பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை நல்லதை பதிய வைக்காம போனோம்னா கெட்ட காரியத்தை என்ன பண்ணிடுவோம், பதிவு பண்ணிடுவோம். அல்லேலூயா. நல்ல காரியத்தை மட்டும் தான் நான் பதிவு பண்றேன்னு சொல்றவங்களாம் நல்ல சரி. ஒரு வீதியில் உங்களுக்கு அசுத்தமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, அங்கேயே நின்று பேசுறத கேட்டுட்டு இருப்பீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சிலருக்கு இன்னொருத்தவங்க சண்டை போடுறத பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீட்டை முதல்ல அடைச்சிட்டு வேகமா ஓடி சண்டை போடுற இடத்துல போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் யாராவது இருக்கிறீங்களா? உங்க ஆத்துமா கெட்டு போயிடும். ரொம்ப கவனம். சத்தம் கேட்குது அப்படின்னா இங்கிருந்தே ஜோம் பண்ணுங்க. அங்க இருக்கிற சண்டை நாவி வெளியே போகணும், ஜோம் பண்ணுங்க. உங்க கதவை என்ன பண்ணுங்க, அடைச்சிருங்க. அந்த கெட்ட வார்த்தைகளை காதுல என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. நம்மளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு போறது சண்டைக்கு. இப்போ அவன் 4 வார்த்தை பேசுற, நம்மளுக்கு 8 வார்த்தை பேசுறது. என்ன ஆயிரும்னா ஆத்துமா கெட்டு போயிடும். ஞாபகம் என்பது உங்களை மோசப்படுத்திடும். அல்லேலூயா. ஆனால் ரொம்ப நீங்க எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த ஞாபகம் என்கிற இந்த உங்களுடைய ஸ்டோரேஜ் பகுதியில் நீங்கள் நல்லதை உள்ள வைக்காம கெட்டதை உள்ள வச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்து போயிடலாம். வாசிங்க எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. எஸ்தர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகி எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவைகள் எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய சீரேசும்
அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 5 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். போதும் கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி. இந்த எஸ்தர் புத்தகத்திலே காணப்படுகிற இந்த ஆமான், இந்த ஆமான் யார் அப்படின்னா, கவனிங்க, இந்த ஆமான் யார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சிந்தனை ஞாபகத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடியது மிக முக்கியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆமான் யார் அப்படின்னா, நீங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி காலங்களிலே சவுலுக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு கட்டளை என்னன்னா, எல்லா அமலேக்கு அந்த இனங்களையும் அழிக்க வேண்டும், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கையும் அழிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது சவுலுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யுத்தத்துக்கு போன பொழுது இந்த சவுல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கை கொல்லாமலே வந்துட்டான். கவனிங்க, உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற தீமையான காரியங்களை நீங்கள் கொல்லாமல், நீங்கள் அழிக்காமல் விட்டு விட்டீர்களானால் இப்படிப்பட்ட ஆமான்கள் பிறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. சவுல் அங்கே வாசிக்கலாம். சவுல் என்ன பண்ணார் பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நான் வாசிச்சோன்னா, அங்கே சாமுவேல் வந்து சொல்றார், அப்படின்னா என் காதுல விழுகிற ஆடு மாடுகள் சத்தம்லாம் யாருது அப்படின்னு கேட்கிறார். 1 சாமுவேல் 15:18 பாருங்க. 18 வாசிக்கலாமா? இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியனாகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்கள் நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். அமலேக்கை அழிக்க வேண்டும் என்பதுதான் சவுலின் மேல் விழுந்த என்னது கட்டளை. அல்லேலூயா. ஆனால் சவுல் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அமலேக்கை என்ன பண்ணா, ராஜாவை அழிக்காமே வந்துட்டான். 9வது வசனம் பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. புரியுதுங்களா? இந்த ஆகாகை, அதாவது அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொல்ல வேண்டும் என்பதுதான் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் சவுல் என்ன செய்யல அப்படின்னா, இந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொல்லவில்லை. கவனிங்க, உங்கள் ஆத்துமாக்குள் இருக்கிற இந்த ஆகாகை, இந்த அமலேக்கான துன்மார்க்க கிரியைகளை நாம் அழிக்காமல் விட்டு விட்டோம். ஆனால் இந்த துன்மார்க்க கிரியை ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும். ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணோம்? அழிச்சிடும். அதனாலதான் சாமுவேலுக்கு கோபம் வருது. ஏன் இந்த மக்களை கொல்லாம வந்த, ஏன் இந்த ராஜாவை கொல்லாம வந்த அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? சாமுவேல் கடிந்து கொள்றாரு. யார? சவுல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றாரு? சவுல் மீறிட்டார். 14ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். நல்ல ஆடு மாட்டையும் நல்ல கொழுமையானவைகளையும் கொல்லாம கூட்டிட்டு வந்துட்டான். யாரு? சவுல். அல்லேலூயா. அந்த ராஜாவாகி ஆகாகை கொல்லல. ஆனா அந்த ஆகாகை யார் கொன்னா அப்படின்னு சொன்னா, நீங்க 33வது வசனம் 32வது வசனத்துல சாமுவேல் தான் கொல்றாரு. என்ன பண்றாரு? சாமுவேல் தான் கொன்று போடுகிறார். கவனிங்க, ஆத்துமாவில் உங்களுக்குள் இருக்கிற தீமையான காரியங்களை நீங்கள் கொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கெட்ட குணம் உங்களை ஒரு நாள் அழித்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அமலேக்கு ராஜாவாகிய ஆகாகின் சந்ததியில் வந்தவன் தான் இந்த ஆமான். இந்த ஆமான் யார் தெரியுதா? யூதர்களை அழிக்கும்படி எஸ்தர் நாட்களில் சதித்திட்டம் பண்ணின இந்த ஆமான் யார் தெரியுங்களா? இந்த ஆகாக் ராஜாவின் சந்ததி. யார் அழிக்காம விட்டது? சவுல் அழிக்காம விட்டான். இப்ப யார் அழிக்க வந்துருச்சு? இஸ்ரவேல் மக்களையே அழிக்கிறதுக்கு இந்த ஆமான் எழும்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆத்துமாவுக்குள் இருக்கிற தீமையான காரியங்களை நீங்கள் அழிக்க மறுத்தீர்களானால்
ஒரு ஆமான் உங்களுக்கு விரோதமா எழும்பத்தான் செய்வான். உங்க ஆத்துமாக்குள்ள இருந்தே எழும்பி உங்களுக்கு விரோதமாகவே போர் செய்து உங்களையே என்ன பண்ணிடுவான்? அழிச்சிடுவான். ஒரு ஆமான கூட விடக்கூடாது, ஒரு ஆகாக்க கூட என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு புட்டி நிறைய நீங்க தைலத்தை வச்சிருந்தாலும் ஒரு செத்த ஈப்பான்ற ஒரு காரியம் உங்களை என்ன பண்ணிடும்? அழிச்சிடும், நார பண்ணிடும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். இது எங்க வேலை செய்யுதுங்க அப்படின்னா ஆத்துமாவுக்குள்ள இருக்கு. இதான் ஞாபகம், உங்க மெமரிக்குள்ள, உங்க நினைவுக்குள்ள. பாருங்க, அன்றைக்கு அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த அமலேக் ராஜாவை என்ன பண்ணிரு, சவுல் முற்றிலும் அழிச்சு போட்டுரு, முற்றிலும் அழிச்சு போட்டுன்னு சொன்னார். முற்றிலும் அழிச்சு போடுன்னு சொன்ன சவுல் என்ன பண்ணல? கீழ்படியில. அப்படியே தொன்று தொட்டு வருகிறது. இப்போ எஸ்தரின் நாட்கள்ல யூத ஜனத்தை அழிக்கும்படி இந்த துஷ்ட ஆமான் எழும்பி நிக்கிறான். அவன் கூட இங்க என்ன பண்றான்னா இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தீமையான காரியத்தை யோசித்து மைண்ட்லயே வச்சிருக்கான் பாருங்க. சந்ததி சந்ததியாய் அந்த பழி வாங்கும் எண்ணம் எங்க இருக்கிறது? ஆமானின் மனதுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமானால் நல்ல காரியத்தை வளர்த்து கொள்ள முடியல. ஏன்னா அவன் நல்ல சூழலில் வளர்ந்தவன் கிடையாது. தன் ஆகாக் ராஜா தன் அப்பா, தன்னுடைய தாத்தாவா அப்பாவா தெரியல, ஆனா அவன் சந்ததி என்று சொல்லுகிறது வேதம். அப்போ அவங்களுடைய கெட்ட குணம் இப்ப யாருக்குள்ள பாஸ் ஆயிடுச்சு? ஆமானுக்குள்ள பாஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஆமான் என்ன செய்கிறான்? கெட்டதை தான் சிந்திக்க முடிஞ்சது, நல்லதை என்ன பண்ண முடியல, சிந்திக்கவோ செயல்படவோ ஞாபகத்தில் வச்சிருக்கவோ முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவனுக்கு ஒரு பெரிய விருந்தே பண்ணியிருக்காங்க. அவன் அதுல சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ராணி என்னை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவன் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லுகிறான் 13ஆம் வசனத்துல, ஆனாலும் இந்த யூதனாகிய மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. என்னதான் ராணி என்னை சாப்பிட கூப்பிட்டு இருந்தாலும் இந்த மொர்தகாயை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? எரிச்சலா இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி ஏதாவது என்ன நமக்குள்ள இருக்கா? யாரையாவது பார்த்தா கொஞ்சம் எரிச்சலா இருக்க, தயவுசெய்து அவங்களை பார்க்காதீங்க, அந்த பக்கமே என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. அவங்க பேச்சு என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. நீங்க அவங்களை குறித்து அறிந்து கொள்ள என்ன பண்ணாதீங்க, விரும்பாதீங்க, விட்டுடுங்க. ஏன்னா அது உங்கள் ஆத்துமாவை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. ஆனா அந்த ஆமா அப்படி இல்லை. ஆமானுக்கு மொர்தகாயை பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது? எரிச்சல். யாருக்காவது அப்படி வருதா? நல்லா நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவன் துஷ்ட, ஆமா அவன் சாகிறது சரிதான். நாம சாகலாமா? நாம சாகலாமா? நம்ம சாகிறத கர்த்தர் விரும்புறாரா? அப்போ என்ன பண்ணணும்? ஆத்மாவில் இருக்கிற இந்த ஞாபகத்தை அப்பப்ப வந்து மறைகிற இந்த கெட்ட புத்தி, கெட்ட எண்ணத்தை என்ன பண்ணணும்? தூக்கி வெளியே வீசணும். தூக்கி வெளியே வீசணும். வீசுனா நம்ம ஆத்மாவுக்குள்ள என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். நம்ம வீசாம அப்படியே வச்சிருந்தா சுகம் கிடைக்காது. அவன் கெட்டவன் தான் தெரிஞ்சிச்சுன்னா விட்டு விலகி வந்துரு. அவனோட இருக்க விரும்பாதேன்னு வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வழிகளை குறித்து நீ ஒன்றையும் அறிந்து கொள்ளாதே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விட்டு வந்துரு. ஆனா இந்த ஆமான் பாருங்க, மொர்தகாயை பார்க்கும் பொழுதுலாம் அவனை எப்ப கொல்லலானே என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்ப அவனை அழிக்கலாம், எப்ப அவனுக்கு கெட்ட பேர் உண்டாக்கலாம், எப்ப அவனை சாகடிக்கலாம், பிளான் பாருங்க. செய்யலாமா? அது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்ன நடக்கும் பாருங்க. உடனே இந்த அம்மா மனைவி சீரே சொல்லித்தராங்க பாருங்க. என்ன சொல்லித்தராங்க பாருங்க. அவங்களும் அவன் ஃப்ரெண்டும், ஆமானும் அவன் ஃப்ரெண்டும் சொல்லித்தராங்க, கட்டாயம் நீ மொர்தகாய்க்கு ஒரு தூக்கு மரம் செய்யத்தான் வேணும். தூக்கு மரம் செய்யத்தான் வேணும். நீ சீக்கிரமா செய். நம்மளோட கூட இருக்கிற ஆள்கள் இப்படிதான் நம்மளை சொல்லி கொடுத்து சீக்கிரமா நம்மளை சாகடிச்சிருவாங்க. கவனிங்க, ஆத்மாவில் யாரோ ஒருவருக்கு நாம் விதைக்கிறதான தீமை நமக்கு என்னவா முடிஞ்சிடும்? தீமையா முடிச்சிரும். இப்ப பாருங்க, இந்த ஆமான் என்ன பண்ணுகிறான்? அந்த இஸ்ரவேல் மக்களை, யூத மக்களை அழிக்க அவன் என்ன செய்கிறான்? பிளான் பண்ணுகிறான்.
இன்னைக்கும் நம்மகிட்ட எத்தனை பேர் ஆமானுடைய குணத்தோடு இருக்கணும் இல்ல? குடிப்பழக்கம், ஹான்ஸு, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், துரிச்சை, மோகம், காமவிகாரம், பொருளாசை, கவனம், இதெல்லாம் நம்மளே நம்ம என்ன பண்ணோம்? அழிச்சு போடுறோம். நம்ம அழிக்க வரும் இந்த மோசமான காரியங்களுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? விலக்கி காத்துக்கொள்ளணும். அவன் அழிக்கிறத விட அது முதல்ல நம்மளை தான் என்ன பண்ணும்? அழிக்கும். அடுத்தவன் மேல காரி துப்புனீங்கன்னா அந்த எச்சி முதல்ல உங்க மேல என்ன பண்ணும்? விழுந்துடும். நம்ம மேல என்ன பண்ணும்? விழுந்துடும். அதையே நம்ம செய்யணும். அல்லேலூயா. இப்ப இந்த ஆமானை என்ன பண்ணக்கூடாது? தலை தூக்க விடக்கூடாது. அல்லேலூயா. நம்மளே அழித்து விடும். அல்லேலூயா. ஆனா நாம் இதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. இதை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இப்ப இந்த ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற ஞாபகம் என்ற இந்த சக்தி நல்லதாக இருக்குமே, ஆனால் அது நன்மையானதை நமக்கு என்ன பண்ணும்? கொண்டு வரும். நன்மையானதை என்ன பண்ணும்? கொண்டு வரும். அதனால்தான் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துல ஆதியாகமம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. நன்மை செய்தால் என்ன இல்லை? மேன்மை இல்லையோ? அந்த ஆத்துமாக்குள்ள நாம் எதை வளர்த்து கொள்ள வேண்டும், ஞாபகத்துல எதை அதிகமாய் வைத்திருக்க வேண்டும் என்றால், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் நமக்கு நன்மை செய்யறானோ தீமை செய்யறானோ, நம்ம ஒன்றை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னது? நன்மையை மாத்திரம்தான் செய்யணும். உனக்கு நன்மை செய்ய முடியல, அவனுக்கு நன்மை செய்ய உன் இருதயம் இடம் கொடுக்கலன்னா விட்டுட்டு ஓடி போயிடு. தீமைக்கு மட்டும் என்ன பண்ணாத? கை கோத்துறாது. அப்படி தீமை செய்வதற்கு ஒருத்தன் கை கோத்து நிக்கிறானா இடத்த காலி பண்ணிக்கும். இடத்த என்ன பண்ணு? காலி பண்ணி வெளியே போய்க்கும். ஹல்லேலூயா. அங்கே பிதாவாகிய தேவன் காயினை பார்த்து சொல்றார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீதிமொழிகள் 3:27 சாலமோன் ஞானி சொல்றாரு, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. 28 உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாது. 29 அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. 31 கொடுமையுள்ளோன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. அந்த ஆத்துமாக்குள்ள நன்மையான காரியத்தை என்ன பண்ணணும்? மனசுல வச்சு அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதையவே நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்குள்ள என்ன தருவார்? சுகம் தருவார். தீமையை நம்ம இருதயத்துக்குள்ள வச்சு அதையவே சிந்திச்சு டென்ஷன் ஆனோம்னா, நம்ம எரிச்சல் அடைஞ்சோம்னா அதுவே நமக்கு தீமையா முடிஞ்சிடும். ஆமான மாதிரி. அல்லேலூயா. ஆனால் அதே இடத்துல இருந்த மொர்தெகாய் பாருங்க, தினமும் அந்த ஆமான் பார்க்கும் போதெல்லாம் பல்ல கடிப்பான், எரிச்சல் அடைவான், திட்டுவான். ஆனால் மொர்தெகாய் எதுவுமே ரிப்ளை பண்ணலங்க. அங்கேயே இருந்தார் அதே மொர்தெகாய். நீங்க அந்த வேத பகுதியை பாருங்க, 6ஆம் அதிகாரம் 2:3 பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் செய்த நன்மை என்னன்னு பாருங்க. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவில் 2 பிரதானிகளாகிய பிக்தான் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்று வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். போதும். இங்க பாருங்க, இதே மொர்தெகாய் அதே வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த மொர்தெகாயுடைய குணம் பாருங்க. இது ஆத்துமாவில் தேவனை குறித்து அறிந்திருக்கிறதுக்கும் தேவனை அறியாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். மொர்தெகாய் தன் தேவனை குறித்து என்ன பண்ணியிருந்தான்? அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆமானுக்கு தேவனை குறித்த என்ன இல்லை? அறிவு இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த மொர்தெகாய்க்கு தெரியும், என் தேவன் என்னை ஒரு நாள் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார், கனம் பண்ணுவார், மேன்மையாய் வைப்பார் என்பதெல்லாம் இந்த மொர்தெகாய்க்கு நன்றாக தெரியும். அமைதியா இருக்கிறார். அவர் எந்த ஒரு அலட்டி கொள்ளவில்லை.
ராஜாவை கொல்லும்படி வந்த பிக்தேத்தையும் தேரேசையும் அவன் காண்பித்து கொடுத்து விட்டு ராஜா அகாசுவேருவை காப்பாற்றி விட்ட இந்த செய்தியை ஞாபக புஸ்தகத்திலிருந்து தான் ராஜா படிக்கிறாரே தவிர தன்னை காப்பாற்றினது மொர்தகாய் என்பது கூட ராஜாவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவன் மறைந்திருந்து மறைமுகமாய் மொர்தகாய் என்ன பண்ணுகிறான்? நன்மை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆத்துமாவில் நமக்கு இருக்க வேண்டிய நல்ல குணம் பாருங்க. அல்லேலூயா. அவன் ஞாபகத்தில் நல்ல காரியங்களை வச்சிருந்தான். இந்த மொர்தகாய் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் மொர்தகாய்க்கு அப்படிப்பட்ட தீமையான குணத்தை என்ன பண்ணல, அவன் வளர்த்து கொள்ளவில்லை. அவன் ஞாபகத்தில் வச்சிருக்கல. அவன் ஞாபகத்தில் இருந்ததெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான். அல்லேலூயா. தன் ஜனத்தை காக்க வேண்டும், தன் ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான். அவன் யாரோடையும் சண்டை போடலங்க. தினமும் இந்த ஆமான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவனை பார்த்தா ஒரு மொறப்பான், ஒரு திட்டுவான், முறுமுறுப்பான். ஆனால் மொர்தகாய் எதுக்குமே என்ன பண்ணல, எதிர்த்து எதையும் செய்யவே இல்லை. இதுதான் நமக்கு வேணும். இந்த மொர்தகாய்க்கு கர்த்தர் கனமும் மகிமையும் என்ன பண்ணாரு? கொடுத்தார். அல்லேலூயா. மொர்தகாய் எந்த ஆமானால் இழிவாய் நடத்தப்பட்டானோ அதே ஆமானால் ராஜ மரியாதை கொடுத்து நகர் ஊர்வலத்தில் என்ன பண்ண, ஆமான் குதிரையை பிடிச்சி நடந்து வர மொர்தகாய் குதிரையின் மேல் ராஜவஸ்திரம் ராஜ முடி அணிந்து கம்பீரமாய் நடந்து வந்தார். அல்லேலூயா. இந்த ஆமான் எஸ்தரையும் இந்த யூத ஜனங்களையும் அழிப்பதற்கு எத்தனையோ சதி திட்டம் தீட்டினான். ஆனால் மொர்தகாய் ஒரு நாளும் ஆமானுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? மொர்தகாயை உயர்த்தி கனம் பண்ணினார். ஆமானோ அவன் செய்த தூக்கு மரத்திலேயே என்ன பண்ணாரு? தூக்கி போட்டான். அவனே அவனுக்கு தூக்கு மரம் செஞ்சிருக்கிறான் பாரு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையை பிளான் பண்ணினீங்கன்னா அந்த தீமை நமக்கு தான் என்ன பண்ணும்? வரும். ஒரு நாளும் தீமையை என்ன பண்ணாதீங்க, பிளான் பண்ணாதீங்க. இப்படி செஞ்சிடலாம், அவனுக்கு அப்படி செஞ்சு சதி பண்ணிடலாம், இப்படி செஞ்சு சதி பண்ணிடலாம், அவனை எப்படி முன்னேற்ற விடாமல் தடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஆத்மாவுக்கு நாமளே குழிய வெட்டிக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஞாபகத்தில் நாம் இந்த நல்ல காரியங்களை ஸ்டோரேஜ் பண்ணணும், நன்மையை ஸ்டோரேஜ் பண்ணணும். நம்ம பேசுகிற பேச்சு, நாம் பார்க்கிற பார்வை, நம்முடைய நல்ல குணம், நல்ல செய்கை, நல்ல கிரியை, இதை தான் உங்கள் நினைவிலையும் என் நினைவிலையும் என்ன பண்ணிக்கணும்? வச்சுக்கணுமே தவிர கெட்டதை உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா விருப்பம். என்னது? விருப்பம். அது என்னன்னா, நாம் எதை ஆத்துமாவில் அறிவா வச்சிருக்கிறோமோ, எதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம், அதைத்தான் நான் முடிவாக எடுப்போம். விருப்பம், பிரியம், முடிவு இல்ல, சித்தம். தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஆத்மாவில் உள்ள பிரியம் என்ற அந்த குணம். அப்போ இந்த பிரியம், இந்த விருப்பம், இந்த சித்தம், இந்த முடிவு எல்லாவற்றையும் நாம் எதன் அடிப்படையில் எடுப்போம் அப்படின்னா, நாம் தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ணுவோம்? முடிவு எடுப்போம். அல்லேலூயா. நாம் தேவனை சரியாக அறியாத பொழுது தவறான முடிவு தான் எடுப்போம். அதனால தான் அகிதோப்பேல் போய் நாண்டு கொண்டு செத்தார். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஏன்? இயேசுவை குறித்த அறிவு அவங்களுக்கு சரியா இல்லை. நல்ல முடிவு, நல்ல விருப்பம். ஏன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை இயேசு செய்து முடித்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை குறித்த முழு காரியமும் இயேசு என்ன பண்ணியிருந்தார்? அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒருத்தர் தப்பான முடிவு எடுக்கிறானா? அவன் தேவனை குறித்த அறிவு சரியா இல்லாததினால். அதனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்கும் வேதத்தை நாம் முக்கியப்படுத்துகிறோம். வேதம் ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணும்? அணுக்கையும் ஊனையும் வெவ்வேற பிரிக்கும். ஹல்லேலூயா. அதை உணர்த்தும், திருத்தும், கண்டிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரியம், இந்த விருப்பம், இந்த சித்தம், இதெல்லாம் எதன் அடிப்படையில் நாம் எடுப்போம் என்றால், கர்த்தரை அறிகிற அறிவின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்போம். இப்ப சொல்லுங்க, நம்ம ஆத்துமாவுக்குள்ள நம்ம ஏன் தப்பா முடிவு எடுக்கிறோம்னா, நம்ம யார் அறியல, இன்னும் கர்த்தர் அறியல.
கர்த்தரை அறியாமல் நாம் பேசுகிற வார்த்தை கூட நமக்கு என்னவா முடிஞ்சிரும்னா தீமையா முடிஞ்சிரும். செயலை விடுங்க, நம்ம பேசுற பேச்சே என்னவா முடிஞ்சிடும், தவறா முடிஞ்சிடும். அதனாலதான் நம்முடைய ஆத்துமாவில நமக்கு என்ன வேணும்? முதலாவது அறிவு, தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது அந்த அறிவை உங்கள் ஞாபகத்தில் எப்பொழுதும் வச்சிருக்கணும். பவுல் சொல்றார், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அறியணும். நீங்க ஆண்டவர் உங்க மனசுல வைக்கணும். நீங்க இன்ன செஞ்சா இன்ன பிரச்சனைப்பா. ஏன் வேதத்தை அறிய அறிய நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வருது தெரியுங்களா? வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லி கொடுக்குது. இதை செஞ்சீன்னா இதுதான் உனக்கு பின் விளைவு, இதை செஞ்சீன்னா இதான் உனக்கு பின் விளைவு, இதை பேசினா இதான் உனக்கு பின் விளைவு, இதை கிரியையில காண்பிச்சினா இதான் உனக்கு பின் விளைவு. பின் விளைவை அறிந்த கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன் அந்த விளைவை பார்க்கும் போதே என்ன பண்ணுவான்? ஐயோ வானாப்பா, யாரோ எப்படி இருந்துட்டு போறாங்க, எனக்கு என்ன, நான் என் தேவனுக்கு என்ன பண்றேன்? கீழ்ப்படுகிறேன். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு வேண்டாம். நான் இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் என்ன பண்றேன்? நான் விலக்கி என்ன காத்துக்கிறேன். அப்பதான் நம்ம பொல்லாப்பை விட்டு என்ன பண்ணுவோம்? விலகுவோம். என்ன பொல்லாப்புலயே உருண்டு பிறண்டு எந்திரிச்சு நமக்கும் சாபம், சந்ததிக்கும் சாபத்தை வாங்கி வச்சிருவோம். இன்றைக்கு நீங்க உங்க பிரியத்தை, உங்க விருப்பத்தை, உங்க சித்தத்தை கர்த்தர் கரத்துல கொடுக்கணும்னா நீங்கள் வேதத்தை, தேவனை அறிகிற அறிவை நீங்க என்ன பண்ணணும்? அடையணும். அப்பதான் நம்ம நல்ல முடிவு எடுக்க முடியும். பவுல் சொல்றார், எருசலேமிலே கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, என் தேவனுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். சாக துணிஞ்சிட்டேங்கிற. எப்படி அந்த முடிவு எடுக்க முடிஞ்சிச்சு? தன் தேவன் என்னை என்ன பண்ணுவார்? நடத்துவார். என் இயேசு என்ன பண்ணுவாரு? நடத்துவார். கப்பல்ல பிரயாணம் பண்ண ரோமுக்கு நேராய் பிரயாணம் பண்ண 276 பேர்ல இவன் மட்டும்தான் விசுவாசமா பேசினார் பவுல். ஏன் தெரியுமா? என்னோடு பேசின தேவனானவர் என்னை எங்க கொண்டு போவாரு? ரோமாபுரிக்கு கொண்டு போவார். உன்னோடு கூட அவர்களுக்கு நான் தயவு பண்ணி இருக்கிறேன்னு கர்த்தர் பேசின அறிவு பவுலுக்குள்ள இருந்ததுனாலதான் நீங்க எல்லாரும் எழுந்து என்ன பண்ணுங்க? திடமானதா இருந்த அப்போ புசிங்க, நீங்க தப்பி கரை சேருவதற்கு அது பிரயோஜனமா இருக்குன்னு ஆலோசனை சொல்லுகிறார் பவுல். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்தோம்னா நம்மளோடு கூட பிரயாணிக்கிறவர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டா பிரயாணம் பண்ணி வைப்போம். நம்மளும் நல்ல முடிவை எடுப்போம். நாம நல்ல முடிவு எடுக்கணும்னா முதல்ல கர்த்தரை குறித்த அறிவு நமக்குள்ள என்ன பண்ணும்? பெருகணும். ஆத்துமாவில் தேவனுடைய குறித்த அறிவு இல்லாமல் போனால் சாத்தவங்க ஆத்துமாவுக்குள்ள என்ன பண்ணுவான்? வஞ்சகத்தை அனுப்பிடுவான். அதனால தான் நான் முதல்ல வாசிச்சோம் சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கு. உங்க ஆத்துமாவை உயிர்ப்பிச்சு ஒன்று நடத்துதுன்னா அது கர்த்தருடைய வேதம், கர்த்தரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்தரே சோத்தரிக்கிறோம். இந்த வேதம் எங்களுக்கு குறைவற்றது. இந்த வேதம் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வேதம் தான் எங்களை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாவை ஆண்டவரை பலனடைய செய்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஆத்துமாவில் ஆண்டவரே உண்டாயிருக்கிற இந்த அறிவு ஆண்டவரே என்ற குணம், உம்மை அறிகிற அறிவின் வாசனையை மேலும் மேலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிரியை நடப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வசனம் எங்கள் ஞாபகத்துக்குள்ளே வந்து அந்த ஞாபகம் எங்களுக்கு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய அன்றைய பிரியம் என்று ஒன்றை செய்யக்கூடிய அன்றைய நிலைக்குள் எங்களை கொண்டு போகிறதுக்காய் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவாகிய நீர் ஆண்டவரே பிதா சொன்ன அப்பா எல்லா காரியத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி அர்ப்பணித்தது போல அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அப்பா ஜீசஸ் அப்பா நீங்க ஜெபிச்சீங்களே ஆண்டவரே. அப்பா தேவனை குறித்த அறிவை அப்பா நீங்க பெற்றிருந்ததினால அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்ல முடிவு எடுக்க, விருப்பத்தை தெரிவிக்க, சித்தத்தை தெரிவிக்க நீங்க அப்பா ஸ்தோத்திரப்பா உங்க கர்த்தாவே வேத அறிவு, கர்த்தரை குறித்த அறிவு, பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு உதவி செய்தது போல இன்றைக்கும் எங்களுக்கு அப்பா பிதாவாகிய தேவனை குறித்து, குமாரனாகிய இயேசுவை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு எங்களுக்கு பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
நல்ல தகப்பனை ஞாபகத்தை, நல்ல காரியங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கணப்பா. நற்கிரியைகளை, நன்மை செய்வதை ஆண்டவரே ஞாபகத்தில் நாங்கள் வச்சிருக்கணும் ஆண்டவர். அதை தொடர்ந்து நல்ல முடிவு எடுக்கிறவர்களாய் அப்பா நீர் எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதையெல்லாம் தவிர்த்து போட்டு பிசாசு எங்கள் ஆத்துமாவில் கர்த்தரை அறிய விடாமல் வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து எங்களை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போவதாக ராஜா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய வேதத்தை நாங்கள் நாள் முழுதும் தியானிக்கணும் ஆண்டவர். சங்கீதம் 1 வாசிக்கிறது போல நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறது போல அன்றைய வேதம் கர்த்தாவே பொன்னிலும் அப்பா பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கட்டும் ஆண்டவர். அன்று அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் உம்முடைய வேதம் எங்களுக்கு நலமாயிருக்கட்டும் ஆண்டவர். ஆண்டவரே உம்முடைய வேதம் தான் எங்கள் துன்பத்தில் ஆறுதல் ஆண்டவர். அப்பா உம்முடைய வேதம் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அன்றே வேத வெளிச்சமாய் இருப்பதற்காய் நன்றி பரிசுத்தர, நன்றி பரிசுத்தர. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த சமாதானம் எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஆரோக்கியமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனம் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்ற வசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடைய வேத வசனத்தை எங்கள் பிள்ளைகள் கண்டுபிடித்து தேடி வாசிக்கட்டும் ஐயா. அதில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராதுன்னு சொன்னீங்களா. எங்கள் பிள்ளைகள் வேதத்தை தேடி தேடி வாசிக்கட்டப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வந்த எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுகம் உண்டாகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சகோதரத்துவம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.